இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை நான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். கேஐசனருக்கு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் புத்தூரில் இருக்கிற அம்மன் பூங்கனி சோலைக்கு வந்திருக்கிறேன். யாழ்ப்பாணம் போட்டு வரும்போது சரி அதில் அம்மா வந்து எனக்கு ஜம்பு மரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ரோட்லேயே வச்சுருந்தாங்க அதுக்கு அவங்களோட அம்மன் பூங்கனி சோலைக்கு முன்னால். அப்போ நானும் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் அங்கே வந்தேன். பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் எல்லாம் அங்கே இருந்துச்சு. அதை விட ரோசா பூ மரம், அதை விட என்னென்னால் நிறைய பூ மரம் எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து உள்ளே போயிட்டு ஏதாவது சுற்றி பார்த்து ஏதாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உள்ளே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா 80 ருப்பீஸில் இருந்தே ப்ரைஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து ஒரு கடுதாசி பூ மரமோட அடுக்கு வச்சிருக்கிற மாதிரி ஒரு கடுதாசி பூ மரமும் ஒரு ஜம்பு மரமும் வாங்கினேன். ரெண்டும் சேர்த்துமே 500க்கு தான் வாங்கினேன். ஒரு ஜம்பு மரம் வந்து 400 சொன்னாங்க. அந்த கடுதாசி பூ மரம் 150 சொன்னாங்க. ஸோ நான் அதெல்லாமே வாங்கிக்கிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எங்களோட பரிசுத்துறையில் நான் வந்து எப்போவுமே பெரிய பெரிய மரமாக இருக்கிறதுகள் வாங்க மாட்டேன். ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். யாழ்ப்பாணத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது பருத்தித்துறையில் வந்து பூமரங்கள் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். பூமரம்ல அந்த மாமரங்களாக இருக்கட்டும், ஜம்மு மரங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே கொஞ்சம் காசு கூடவாக தான் இருக்கும். நான் அதால் யாழ்ப்பாண சைட் போகும்போதே 1-2 வாங்கிட்டு வந்துடுவேன் பைக்கில் வரும்போது. அதே மாதிரி தான் இங்கே வரும்போது கொஞ்சம் ப்ரைஸ் எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஏன்னா நான் பெரிய ஒரு ஜம்பு மரமே 400 எனக்கு 350க்கு தான் தந்திருந்தார் அந்த அண்ணா. இந்த கடுதாசி பூ மரமே வாங்கிட்டு நான் இன்றைக்கி வீட்டை வரேன். எங்களோட வீட்டு ஜம்பு மரத்தை கொஞ்சம் கேட்டுக்கு பக்கத்துலேயே வைக்க சொல்லி சொன்னாங்க. ஏன்னா எங்களோட கேட்டுக்கு இஞ்சால பெரிய புளிய மரம் அங்கால இருக்குது. இஞ்சால வந்து கொஞ்சம் நிழல் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கொஞ்சம் கேட்டுக்கிட்ட வச்சிங்கன்னா நிழல் வரும் அப்படின்ட்டு சொல்லி தான் இந்த ஜம்பு மரத்தை வந்து வாங்க சொல்லி நாங்கள் இதில் வந்து வைக்கிறோம். என் அக்கா தான் வந்து நிலத்தை கொத்திட்டு இருக்கிறாள். தஞ்சி கூட்டி இஞ்சி வாங்க. ஓகே. ஏய் அம்மா என்ன செய்யறா? ஏய் என்ன செய்றீங்க இந்த மரத்தை? செருப்பு போடையில இதுல வாங்க. இல்லம்மா இதுல வாங்க. இதுல உட்காருங்க. அதுல அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். இன்னும் இதை பீங்க. முட்டந்தலையில போட்டுது. இப்படி வாங்க சித்தி, நடுவாங்க வாங்க வாங்க. இப்படி இதுல வாங்க, இதுல வாங்க. ஓகே நடு நடு. வைங்க சித்தியோட குடிங்க. குட் கேர்ள். ஓகே ஓகே. மண் போடுங்க, மண் போடுங்க. வா வா வா. ஓகே ரைட் ரைட். சித்தி இங்கே தொடக்கூடாது. எங்கே முடிக்க கொண்டு வரேன். இப்போ வருங்க. அது இல்லைண்ணா
இப்படி பிடிக்க கூடாது. அங்க அங்க அந்த நிலத்துக்கு பிடிக்குமா பூ மணிக்குதா? ஓகே பிடிக்குமா? என்ன எரிஞ்சு மணக்குதான்? அப்படி வச்சு விடுவோம். அச்சோ உங்களோட மூக்கு என்னடி ஈரத்தோட இருக்கிற. ஓ இந்த ஈரம் 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 ஈரம். 2 minutes அது ஓடட்டும். முடுங்க. ஆட்டக்கூடாது ஆட்டக்கூடாது ஆட்டக்கூடாது. ஆட்டக்கூடாங்க. தண்ணி வெளியில போகுது. தண்ணி வெளியில போகுது. ஓ ஓஹோ இப்படி இப்படி ஓ பென்சியம்மா ஏய் இப்படி அடிக்க கூடாது. தண்ணி எப்படி அடிக்கிறது? இப்படி அந்த அதுக்கு விடுவோம். அந்த அதுக்கு விடுவோம். கான் கான் தான் தங்கம் காணும் வந்தோடி கான் கான் தான். எங்கள் வீட்டில் நிறைய வேப்ப மரங்கள் எல்லாம் முளைக்கும். நான் அந்த இதில் வந்து இந்த சிவருக்கு பக்கத்துலேயே வந்தபடியே அப்பா பிடுங்கி போட சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த வேர் வந்து சிவரை வடிக்க வச்சிடும் அப்படின்ட்டு சொல்லி. ஆனால் நான் வந்து அதை பிடுங்கி போடாமல் என்ன பண்ணேன்னா, சின்ன வயசுலேருந்தே அதை மரத்தை வந்து ஒரு அளவாகவே வளர்ப்போம், அதை போன்சாய் மரமாகவே வளர்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கெட்டுகள் எல்லாம் வரும்போது அதை சுற்றி சுற்றி விடுவேன். அதோடு வந்து அதை வந்து நிறைய வளர விடாமல் கட் பண்ணி ஒரு வட்டமாகவே சடைச்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக வெட்டி இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். நாங்கள் வந்து எங்களோட ஊரில் வளர்கிற மரங்களையே அந்த போன்சாய் மரமாக வந்து வளர்க்கலாம் அப்படின்றத வந்து நான் இதை வந்து யூடியூப்பில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அந்த வேப்ப மரத்தை வந்து இந்த மாதிரி வளர்த்து வீட்டுக்குள்ளேயே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் முத்தத்தில் வளர்கிற மரத்தையே நான் இப்படி கட் பண்ணி ரொம்ப தூரம்லாம் வளர விடாமல் அதுக்குள்ளேயே கொப்புகள் வர மாதிரி எல்லாமே வெட்டி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மரத்தை பிடுங்கி போடாமல் இந்த மாதிரி வந்து வார இடங்களில் வந்து நீங்கள் இப்படி வளர்க்கலாம்.
இன்றைக்கி இந்த காணொலியில் நானும் என் அக்கா மகளும் இன்றைக்கி மாலை பொழுதில் என்ன செஞ்சினாங்கள் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க வேண்டிய நினைக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.